பேக் டு அவர் சேனல் ஏகா பாலா vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog-ஓட வந்திருக்கேங்க. என்ன vlog சொல்ல போறோம்? சொல்லலாமா? சொல்லிரலாம். அறுபடை முருகனையும் பார்க்க போறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலைன்னு 6 படை வீட்டில் முதலாம் படை வீடும் 6ஆம் படை வீடும் நம்ம மதுரைக்குள்ளே இருக்குங்க. இந்த மிச்சம் இருக்க 4 படை வீடும் மதுரையிலேருந்து 4 மூலையில் இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு இங்கேருந்து எப்படி பஸ்ஸில் ரீச் ஆகுறது, எப்படி ட்ரெயினில் ரீச் ஆகுறது, அங்கே நம்ம போய் எங்கே தங்க போகிறோம், அண்ட் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பட்ஜெட்டில் எங்கெங்கே தங்க முடியும், எங்கே சாப்பிடலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட மகத்துவங்கள் அண்ட் வழிபடுற முறைகள் எப்படி, நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை அறுபடை வீடுக்கும் போகணும்னு நினச்சாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி வரலட்சுமி பூஜை. எஸ், 10 days பிஃபோர் தான் நாங்கள் இந்த அறுபடை வீடு ட்ரிப்பை பிளான் பண்ணோம். இந்த அறுபடை வீடுகளில் சில கோவில்களுக்கு நம்ம தனித்தனியாக போயிட்டு வந்திருந்திருப்போம். ஆனால் 6 படை வீடு ஸ்தலங்களையும் ஒரே ட்ரிப்பில் பார்க்கணுங்கிறது எங்களோட பல நாள் கனவுன்னு தாங்க சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இடமும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியாக பிளான் பண்ணலைன்னா டைம் அண்ட் மணி ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். பட் 6 இடங்கள்லையும் ஒரே டைமில் பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு தகுந்த டைம் வரணும், முருகர் நம்மளை கூப்பிடணும். எங்களுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ திடீர்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு கிளம்புனோம். அண்ட் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆவணி அவிட்டம், பௌர்ணமி, வரலட்சுமி விரதம்னு அவ்வளோ சுபிக்ஷம் நிறைஞ்ச நாளாக இருந்துச்சு. அன்னைக்கு வரலட்சுமி பூஜைன்றதுனால அம்மனை கலச வடிவில் பண்ணி உருவா வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. பட் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலசத்தில் தண்ணி வச்சு பிரசாதமாக கேசரி ஸ்வீட் பண்ணி சிம்பிளாக காலையில் சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக பேக் பண்ண வந்தாச்சு. இந்த ட்ரிப்புக்கு நமக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் மற்ற விஷயங்களும் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணி கிளம்பிடலாம். எனக்கு இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது செட்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நான் போட்டிருக்க இந்த எல்லா பேங்கிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக கோவில் போகும்போது 2 அங்கங்கே கொடுத்தது தான். அதில் கேட்குற சவுண்டே மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பேக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து நான் தான் பேக் பண்ணுவேன். அண்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யோசித்து பண்ணுவேன். எந்த அளவுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிப்பை பொறுத்தவரை நம்ம ரொம்ப நேரத்துக்கு க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும் தரிசனத்துக்கு. ஸோ விசிறிலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு கிளம்பியாச்சு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. முருகனோட அறுபடை வீடுகளில் 4 படை வீடும் மலைகளுக்கு மேலே தான் இருக்கும். இந்த திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் மட்டும்தான் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் முருகனோட முதலாம் படை வீடான இந்த திருப்பரங்குன்றம் கோவில் ஒரு குடவரை கோயில் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம திருப்பரங்குன்றம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த போகிற வழி எல்லாமே சரியான கூட்டமாக இருந்துச்சு. டிராஃபிக்கும் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னா நார்மலான டேஸில் கோவிலோட பார்க்கிங்லேயே பார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பார்க்கிங் லாட்ஸை மாற்றிருப்பாங்க. முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்எல்ஸ் 1 கிலோமீட்டர் பிஃபோர் கோவில்களுக்கு 4 பக்கமும் பிளாக் பண்ணிவிடுவாங்க. நம்ம கோவிலை ரீச் ஆகிறதே கஷ்டமாயிடும். அப்படி இல்லை, பஸ்ஸுலையோ ஆட்டோலையோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா முதலாம் படை வீடுன்னு உள்ளே போகிற போர்டு இருக்கிற அந்த இடத்துலையே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம நடந்தே போய்க்கலாம். பஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தவரை மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லோக்கல் பஸ்ஸஸ் திருப்பரங்குன்றத்துக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் பெரியார் பஸ் ஸ்டாண்டும் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கோவிலை வந்தடைஞ்சிடலாம்.
கிரிவலம் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி 3.2 கிலோமீட்டர்ஸ்க்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். போகிற வழியில் ஆடி பௌர்ணமிக்காக எல்லாரும் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே அதுக்கு தேவையான திங்ஸுமே வச்சுருந்தாங்க. எண்ணெய் விளக்கு, நெய் விளக்கு அப்படின்னு அங்கேயே எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி கிரிவலம் வர்றப்போ போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய பக்தர்கள் பிரசாதம் தந்துட்டு இருந்தாங்க. வேணுங்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு களைப்பு தெரியாமல் நடக்கலாம். இந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நிறைய புராண கதைகள் இருக்குது. அதில் ஒன்று, சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் தன்னோட மகளான தெய்வானையை மனமுடித்து தந்த ஸ்தலம்தான் இந்த திருப்பரங்குன்றம். இந்த கோவில் முருகனோட ஸ்தலமாக இருந்தாலும் இந்த மலை சிவனின் அம்சமாக குறிக்கப்படுது. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த மலை பார்க்குறதுக்கே சிவலிங்க வடிவாக தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது. மலை மேலே இருக்கிற காசி விஸ்வநாதரை பார்க்க மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கே மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களை விசாரித்தப்போ தெரிஞ்சுது. இன்னைக்கு நைட்டு நாங்கள் போனப்போ லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால எங்களால் மேலே ஏறி போய் பார்க்க முடியல. பட் இன்னொரு தடவை நாங்கள் போகும்போது கண்டிப்பாக அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். பௌர்ணமின்றதுனால கிரிவலம் போயிட்டு வந்து சாமியை தரிசனம் பண்ணிடலாமா? முருகப்பெருமானோட திருமந்திரம் 6 எழுத்து. அவரோட முகங்களும் 6 முகம். அவரை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர். அவர் குடிகொண்டு இருக்கும் படை வீடுகளும் 6. மலையை சுற்றி கிரிவலம் வந்து ஃபைனலி கோபுரத்தை பார்த்தாச்சு. கோவிலோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நம்ம திங்ஸ் அங்கே வச்சுட்டு கீ வாங்கிக்கலாம். அதுக்கும் பக்கத்துலேயே ஸ்லிப்பர் கவுண்டரும் இருக்குது. அங்கே எங்கள் ஸ்லிப்பர்ஸை விட்டுட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலுக்கு வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை, மாலை, பூ, சூடம், பத்தின்னு நம்ம என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே கிடைக்கும். அண்ட் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல்ஸும் அந்த மலையை சுற்றியும் கோயில்களுக்கு பக்கத்துலேயும் நிறையவே இருக்குது. மதுரைக்கு நீங்கள் 1 டே ட்ரிப்பாக திருப்பரங்குன்றம் வர்றீங்க அப்படின்னா இங்கே இன்னும் வேறு என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது, மதுரைக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்காம போகலாமா அப்படின்றது எல்லாமே நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. போன மாதம் ஜூலை மந்த்து 14ஆம் தேதி அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இன்னும் ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் இன்னும் முடியலை. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கோவில் உள்ளே போனதும் நம்ம பேக் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராசஸ் கிடையாது. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா இதை கொண்டு வந்திருக்காங்க. கோவிலுக்குள்ளே என்ட்ரானதும் ஃபஸ்ட்டு வல்லப விநாயகர் கருப்பண்ண சுவாமியை பார்த்துட்டு முருகரை தரிசிக்க பொது தரிசனத்தில் க்யூவில் ஐக்கியமாகியாச்சு. பௌர்ணமின்றதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் ஆனால் லைன் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. முருகர் மற்ற 5 ஸ்தலங்களிலுமே நின்ற கோலத்தில் தான் காட்சி தருவார். இங்கே மட்டும்தான் தெய்வானையோட திருமண கோலத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மதுரைக்கு 1 டே ட்ரிப்பாக வர்றீங்க அப்படின்னா ஸ்டேஷன்லேருந்து திருப்பரங்குன்றம் 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஈஸியாக பஸ்ஸுலையோ ஆட்டோலையோ ரீச் ஆகிடலாம். நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கோவில் மட்டும் பார்த்துட்டு போனால் எப்படி? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற மதுரைக்கே அரசியான மீனாட்சி அம்மன் கோயில், அங்கேருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற கள்ளழகர் கோவில், அண்ட் அதுக்கு மலை மேலே இருக்கிற நம்ம முருகரோட 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை, இந்த எல்லா கோவில்களையும் நல்ல திருப்தியாக பட்ஜெட்டுக்குள்ளே ஒரே நாளில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா மதுரைக்கே ஃபேமஸான ஜிகர்தண்டாவை சாப்பிட்டுட்டு திருமலை நாயக்கர் மஹாலையும் பார்த்துருங்க. சூப்பராக இருக்கும். ஓம் சரவண பவ. எப்போ கோயிலுக்கு போனாலும் இந்த மந்திரத்தை 5 நிமிஷமாவது நின்று மனசார படிச்சுட்டு தான் வருவேன். அது மனசுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் ஃபீல் ஆகும். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை திருப்தியாக தரிசிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. முருகன் தெய்வானை திருமணத்துக்கு அப்புறமா தான் முருகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியா இங்கே பிரதான தெய்வமாக குடிக்கொண்டுள்ளார். அப்போ அதுக்கு முன்னாடி இது சிவஸ்தலமாக தானே இருந்திருக்கும். ஒரு குட்டி வரலாறு பார்ப்போமா? ஒரு தடவை சிவன் பிரணவ மந்திரத்துடைய பொருளை பார்வதிக்கு உபதேசம் செய்யும் போது பார்வதி தேவியோட மடியில் குழந்தையா உட்கார்ந்திருந்த முருகரும் அதை கற்று தேர்ந்தாராம். பிரணவ மந்திரத்தை குரு இல்லாமல் கற்றுக்கிட்டதுனால முருகர் சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகிட்டாராம். அதில் இருந்து விடுபட தான் முருகன் இந்த இடத்துக்கு வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சாராம். சிவபெருமானும் மனசரங்கி முருகனுக்கு காட்சி தந்த ஸ்தலம் தான் இந்த திருப்பரங்குன்றம். அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம்னு இந்த இடத்துக்கு ஏன் பேர் வந்துச்சு? இந்த உலகத்தோட பரம்பொருளான சிவபெருமான் குன்று வடிவத்தில் இங்கே காட்சி தர்றதுனால தான் இந்த மலைக்கு திருப்பரங்குன்றம்னு பேர் வந்துச்சான். அதனால தான் இந்த மலை மேலே சிவன் காசி விஸ்வநாதராக அருள் புரிகிறாராம்.
இந்த கோவிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் செல்லும் வழி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே தான் மலைக்கு ஏறுற படிப்பாதையும் இருக்கும். என்னால் இது எல்லாத்தையும் வீடியோவில் கவர் பண்ண முடியல, பிகாஸ் நைட் ஆயிடுச்சு. மலை மேலேயே அதுக்கு ஆப்போசிட்லேயே சிக்கந்தர் பாபாவோட மசூதியும் இருக்கும். இன்னொரு தடவை போகும்போது கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். கோவிலுக்குள்ளே அங்கங்கே இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். நைட்டில் கோபுரத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோவில் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸும் இருக்குது. அங்கேயே நாங்கள் எங்களோட நைட் டின்னரை முடிச்சிட்டோம். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போதே நட சாத்திட்டாங்க. அண்ட் இங்கே சாப்பிட்டு போகிற டூரிஸ்ட்ஸ் எல்லாமே சாப்பாடு ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு லவ் நோட் மாதிரி எழுதி ஒட்டிட்டு போகிறாங்க. கோவில் மண்டபத்தையே அப்படியே ஹோட்டலாக மாற்றின மாதிரி இருக்கும் இந்த பிடிஆர் ஹோட்டல். பிடி ராஜன் அப்படின்னு இருக்கும். கோவிலுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது பக்கத்துலேயே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக இவ்வளோ நேரம் வழி விட்டு கொடுத்துட்டாரு அந்த சுப்பிரமணிய சுவாமி. கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்தியாக தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் ஏகாபாலா விலாக்ஸை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அன்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் ஏகாபாலா. பாய்.